கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 61வது அதிகாரம் 6வது வசனம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ஆசாரியர்களாக காணப்படுவோம், தேவனுடைய பணிவிடைக்காரர்களாக காணப்படுவோம். எல்லா விதமான செல்வத்தின் அதிகாரங்களையும் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி மேன்மை பாராட்டுவார். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா புத்தகம் 61வது அதிகாரம் 6வது வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய ஆசாரியராக மாற்றி, நீர் எங்களை உம்முடைய பணிவிடைக்காரர்களாக மாற்றி, ஆண்டவரே அப்பா, உம்மாலே எங்களுக்கு அருளப்படுகிற எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்கதாக உம்முடைய மகிமையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து உம்மாலே எங்களுக்கு மேன்மை உண்டாகும்படியாக நடத்துவீராக. இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆசாரியர்களாக, உம்முடைய பணிவிடைக்காரர்களாக மாறுவார்களாக. உம்மாலே கொடுக்கப்படுகிற சகலத்தையும் அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய மகிமையை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மேன்மை அடையும்படியாய் செய்வீராக. கர்த்தர் அவனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.